Hi friends, இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வச்சு எப்படி ஈஸியா அளவெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸோட அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதோட அளவுகள் என்னென்னு நம்ம ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கலாம். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ இது மார்பு சுற்றளவு, உயரம், கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம், ஆம்ஹோல் உயரம், பின் கழுத்து உயரம், முன்கழுத்து உயரம், முன் கழுத்து டு பட்டி, ஷோல்டர் டு பட்டி, ஆம்ஹோல் டு பட்டி, பட்டி அளவு வந்து ABC. இப்போ எப்படின்னா நீங்கள் இப்போ மார்பு சுற்றளவு வந்து 23னா நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்க, எப்படி எடுத்தால் 2 இன்ச்சு விடணும் அப்படின்னு நான் காமிச்சிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் மார்பு சுற்றளவு எழுதிக்கிங்க. உயரம் வந்து நம்ம ப்ளவுஸோட உயரம் எழுதிட்டு, இப்போ உயரம் வந்து எனக்கு 12 இருந்துச்சு, 12 அதோட 2 இன்ச்சு கூட்டி 12 + 2 கூட்டி 14. இப்போ நீங்கள் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது இதைத்தான் மார்க் பண்ணணும் கரெக்டாக. ப்ளஸ்ஸுக்கு அங்கிட்டு போட்டிருக்கிறது எல்லாமே எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ கழுத்து ஆகலைன்னா உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை எழுதி அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சா 1/4 இன்ச்சா கூட்டி இங்கே எழுதிக்கோங்க. அளவு எடுக்கும்போது நீங்கள் இந்த அளவை தான் எடுக்கணும். அவ்வளோதான். மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு ப்ளவுஸை திருப்பி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா முன்னாடி எடுத்துக்கலாம். நான் ரெண்டையுமே காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை திருப்பி இந்த ஆம் ஹோல்ல இருந்து கடைசி இந்த ஆம் ஹோல் வர நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த ஆம் ஹோல்ல இருந்து இந்த கடைசி 2 சைடும் இழுத்து எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்க. கரெக்டாக 23 வரை இருக்குது பார்த்துக்குங்க. இந்த ஆம் ஹோல்ல இருந்து இந்த ஆம் ஹோல் வரை இது மார்பு சுற்றளவு. இப்படியும் எடுக்கலாம். இந்த மாதிரியும் திருப்பி கரெக்டாக இந்த ஆம் ஹோல்ல இருந்து இந்த ஆம் ஹோல் வரை அந்த அளவு எடுத்துக்கோங்க. இங்கே இருந்து கரெக்டாக இங்கே வர எனக்கு 19 இருக்கு பாருங்க. கரெக்டாக இந்த ஆம் ஹோல்ல இருந்து இந்த ஆம் ஹோல் வர கரெக்டாக 19 இருக்கு. எனக்கு 19 இருக்கு. இப்படியும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விடணும். அந்த பின் திறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. இப்படி எடுத்தீங்கன்னா 19 + 2 போட்டு எடுத்துக்கிறணும். அவ்வளோதான் மார்பு சுற்றளவு. அடுத்து உயரம் பார்ப்போம். பார்த்துக்குங்க, துணியை நல்லா மடிச்சுட்டு கொக்கி சைடு நல்லா துணியை மடித்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து கடைசி வர உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக ஷோல்டர் நல்லா கரெக்டாக வச்சு துணியை நல்லா வச்சு பாருங்கள். இங்கேருந்து இங்கே வர எனக்கு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கீழே வர எனக்கு 12 இருக்குது. 12யும் ஒரு கோடு இருக்குது பார்த்துக்குங்க. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கீழே வர 12, அதான் உயரம். அடுத்து நம்ம கழுத்து அகலம் எடுக்கலாம். பாருங்கள், கழுத்து அகலத்தை திருப்பிட்டு இங்கேருந்து கரெக்டாக கழுத்து அகலம் இங்கேருந்து கரெக்டாக இப்படி வைங்க. இங்கே வச்சுட்டு கரெக்டாக அந்த கோட்லேருந்து இப்படி வளைவு எங்கே போகுதோ அங்கே தான் கழுத்து அகலம். எனக்கு 2.25 இருக்குது பாருங்கள். இந்த வளைவு இந்த இப்படி இங்கே எங்கே வளையுதோ அங்கே கரெக்டாக வைங்க. இங்கே எனக்கு 2.25 இருக்குது. இப்படியும் பார்க்கலாம். இன்னொரு மெத்தடை நான் சொல்கிறேன். வேறு எப்படி பார்க்கலான்னா, கீழே ஏதாச்சும் ஒரு துணியை வச்சு கரெக்டாக அந்த கழுத்தாக தான் அந்த துணி மேலே கரெக்டாக வச்சு ஷோல்டர் நல்லா நேராக இழுத்து வச்சு இப்போ அதை இருந்து அளந்து பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக அளந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக 2.25 தான் இருக்குது. கரெக்டாக 2.25 தான் இருக்குது. இப்படியும் பார்க்கலாம். கழுத்து அகலம் இப்படியும் பார்க்கலாம். நம்ம கீழே வச்சும் பார்க்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்குங்க. கீழே வந்து இப்படி வச்சு கரெக்டாக அந்த வளைவு சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க. மேலே வந்து கீழே ஒரு துணியை வச்சு கரெக்டாக இந்த கழுத்து கரெக்டாக அந்த ஓரத்தில் இருக்கிற மாதிரி
ஷோல்டரை நல்லா நேராக வச்சு நேராக இப்படி இழுத்து பிடிச்சி இதிலேருந்து இங்கே அளந்து பாருங்கள் எவ்வளவோ அதான் கழுத்து அகலம், இவ்வளோ தான் கழுத்து அகலம். அப்புறம் ஷோல்டர் அகலம் பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் அகலம் பார்க்கலாம். கரெக்டாக இங்கேருந்து இங்கே வர, இங்கேருந்து இங்கே வர கரெக்டாக எனக்கு 2.25 இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இங்கே வர 2.25 கரெக்டாக இருக்குது. இதான் ஷோல்டர் அகலம். இங்கேருந்து இங்கே 2.25 இதான் ஷோல்டர் அகலம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் உயரம் பார்க்கலாம். கரெக்டாக ப்ளவுஸை நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இந்த கரெக்டாக இங்கே ஒரு இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஆம்ஹோல் கிட்ட ஒரு ஸ்கேலு என்ன ஏதாச்சும் ஒன்று வச்சு கரெக்டாக அந்த கோடுக்கு நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப்பை வச்சு கரெக்டாக அளந்து பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக இங்கே எனக்கு கரெக்டாக 4.5 இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியல, கரெக்டாக அந்த ஆம்ஹோல் கிட்ட ஸ்கேல் ஏதாச்சும் வச்சுட்டு கரெக்டாக இங்கே மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கீழே வர கரெக்டாக எனக்கு 4.5 இருக்குது. 4.5 இதான் ஆம்ஹோல் உயரம். அப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உயரம் எவ்வளோ எடுத்திருந்தோம்? உயரம் 12 எடுத்திருந்தோம். நம்ம உயரத்துலேருந்து கரெக்டாக கீழே இருந்து பாருங்கள். ப்ளவுஸை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா ப்ளவுஸை நல்லா நீட்டாக வச்சுட்டு நம்ம உயரம் வந்து 12 எடுத்திருந்தோம். 12லேருந்து கீழே வச்சு கரெக்டாக 12 கீழே வச்சு கரெக்டாக ஆம்ஹோல் சைடு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக 4.5 இருக்கா? இப்படியும் அளவெடுக்கலாம். இது 4.5 ஆம்ஹோல் உயரம் 4.5. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஸ்கேல் ஏதாச்சும் வச்சு இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து அளவெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உயரத்துலேருந்து கரெக்டாக உயரத்துலேருந்து ஆம்ஹோல் வர பார்த்தா அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். 12 இருக்குது. இப்போ பின் கழுத்து உயரம் எடுக்கலாம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பின் கழுத்து உயரம் எப்படி எடுக்கணும்னா ப்ளவுஸை 2 சமமாக போட்டு மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுட்டு கழுத்து சைடு இருக்குல்ல, இந்த கழுத்து சைடு நம்ம உயரம் வந்து 12 எடுத்திருந்தோம். கரெக்டாக 12 வச்சு கரெக்டாக அந்த அளவு பாருங்கள். இங்கே என்ன அளவு இருக்கோ அதான் அளவு. கரெக்டாக எனக்கு 7.5 இருக்குது பாருங்கள். பின் கழுத்து கரெக்டாக நம்ம உயரத்துலேருந்து கரெக்டாக அந்த கழுத்து வர பாருங்கள் எனக்கு 12.5 இருக்குது. இப்படி தான் பின் கழுத்து உயரம் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முன்கழுத்து உயரம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். திருப்பி இந்த கொக்கி சைடு வச்சு இப்போ முன்கழுத்து எப்படி எடுக்கணும்னா இந்த இருக்குல்ல, இந்த இதில் ஸ்கேல் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த முனியிலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து எடுக்கணும். பாருங்கள், இங்கே கரெக்டாக வச்சு இங்கே ஷோல்டரில் வச்சு அந்த அளவு என்னவோ அதான் ஷோல்டரில் வச்சு இங்கே கரெக்டாக இங்கேருந்து வச்சு மேலேருந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து இங்கே வர எனக்கு 5.25 இருக்குது பாருங்கள். கரெக்டாக 5.25 ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இங்கேருந்து 5.25 கரெக்டாங்கண்ணே. இப்படி தான் முன்கழுத்து. அதுக்கப்புறம் முன்கழுத்து டு பட்டி அப்படின்னா முன்கழுத்து இதான், இதிலிருந்து பட்டி வர முன்கழுத்து பட்டினா இங்கேருந்து இங்கே வர அது அளவு எடுப்போம். முன்கழுத்துலேருந்து கரெக்டாக பட்டி இருக்கிற வர முன்கழுத்து டு பட்டினா கரெக்டாக இங்கேருந்து இங்கே வர எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக இங்கே எனக்கு 3.25 வருது. இங்கேருந்து இங்கே
பாருங்கள் 3.25. முன் கழுத்து டு பட்டினா இந்த சைடில் இருந்து கீழே வர, கழுத்து பக்கத்தில் இருந்து கீழே வர. அதுக்கப்புறம் ஷோல்டர் டு பட்டி அப்படின்னா ஷோல்டரில் இருந்து கரெக்டாக ஷோல்டரில் வச்சுக்கோங்க. ஷோல்டரில் வச்சு இது நல்லா இந்த டாட் உள்ளதை இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள் எனக்கு 10.25 இருக்குது. பாருங்கள் கரெக்டாக மேலே ஷோல்டரில் இருந்து கீழே அந்த 3 டாட் உள்ளதை, நடு டாட் உள்ளதை நல்லா இழுத்து பிடிச்சி அதை விட்டுட்டு கீழே எடுங்க. பாருங்கள் 10.25 இருக்குது எனக்கு. கரெக்டாக 10.25. ஷோல்டர் டு பட்டி வந்து 10.25. அப்புறம் ஆர்ம் ஹோல் டு பட்டி இங்கேருந்து ஆர்ம் ஹோலில் இருந்து பட்டி வர எனக்கு 5.25 இருக்குது. கரெக்டாக பாருங்கள் மேலே இருந்து கரெக்டாக இங்கே 5 ஒரு கோடு இருக்குது. பாருங்கள் ஆர்ம் ஹோல் டு பட்டி. அவ்வளோதான் ப்ளவுஸு. இப்போ பட்டி அளவு எடுப்போம். பட்டி அளவு எப்படின்னா, இப்போ இது ஏ, இந்த சைடு ஏ, நடுவுள்ளது பி, இது சி. இப்போ ஏ பட்டி அளவு என்னன்னு பார்ப்போம். ஏ வந்து எனக்கு 3 இருக்குது. நல்லா காமிக்கிறேருங்க. கரெக்டாக மேலே உள்ளதுலேருந்து கீழே வர இங்கேருந்து ஏ வந்து எனக்கு 3. பி வந்து 2.25 இருக்குது. பி வந்து 2.25. சி வந்து சியும் எனக்கு 3 தான் இருக்குது. சியும் 3 தான் இருக்குது எனக்கு. பட்டி பாருங்கள், ஏ வந்து 3, பி வந்து 2.25, சி வந்து 3. இதான் பட்டி அளவு. அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு. இப்போ எப்படின்னு ஒரு தடவை நான் சொல்கிறேன். மார்பு சுற்றளவுனா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸை திருப்பாமல் இப்படியே போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விடணும். மார்பு சுற்றளவு இந்த கையில் இருந்து இந்த கை வர மார்பு சுற்றளவு. அப்புறம் உயரம் வந்து மேலே இந்த ஷோல்டரில் இருந்து கீழே வர உயரம். கழுத்து அகலம் வந்து துணியை 2ஆக மடிச்சிட்டு கரெக்டாக வச்சு கீழே இங்கே இருந்து இந்த வளைவு எங்கே போகுதோ அங்கே வர இது கழுத்து அகலம். ஷோல்டர் அகலம்னா இந்த ஷோல்டரில் இருந்து இங்கே வர ஆம்கோல் கை வர இதான் ஷோல்டர் அகலம். ஆம்கோல் உயரம்னா இங்கே இருந்து இங்கே வர கரெக்டாக ஸ்கேலை வச்சு இப்படி இது ஆம்கோல் உயரம். இப்படியே எடுக்கலாம். இல்லைன்னா உயரத்திலிருந்து கரெக்டாக இங்கே வர ஆம்கோல் உயரம். பின்கழுத்தும் அதே மாதிரி தான். இங்கே வச்சு நம்ம எவ்வளோ உயரம் எடுத்திருந்தோம்னா அதுலேருந்து கரெக்டாக அது வர, கரெக்டாக அந்த கழுத்து வர. இப்போ முன்கழுத்துனா இங்கேருந்து கரெக்டாக இங்கே அப்படி ஸ்கேல் அப்படி வச்சு கரெக்டாக இங்கே ஷோல்டர் வர அங்கேருந்து அளவு தான் முன்கழுத்து. இப்போ முன்கழுத்து டு பட்டி அப்படின்னா இங்கேருந்து தையலுக்கு இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர. ஷோல்டர் டு பட்டினா இங்கேருந்து இந்த டாட்டை இழுத்து இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டி வர ஷோல்டர் டு பட்டி. ஆம்ஹோல் பட்டினா இங்கேருந்து இங்கே வர. பட்டி அளவு எப்படின்னா இது ஏ, இது பி, இது சி. அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நீங்கள் குறிச்சிக்கோங்க, நோட்டில் எழுதி குறிச்சிக்கோங்க. அளவெடுக்கிறது இப்படி தான். என்னென்ன அளவு வரும்ன்ட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.